பெரிய நடிகர்கள் நீங்கள் தயவுசெய்து வந்து இப்போ இருக்கக்கூடிய மூத்த இயக்குநர்களை தான் நீங்கள் கூப்பிட்டு ஒரு காலத்தில் பெரிய ஹிட்டு கொடுத்தவங்க, பெரிய சக்ஸஸ். இப்போ எஸ்பி முத்துராமலையா பற்றி பேசுகிறப்பெல்லாம் எத்தனையோ படம் ஹிட்டு கொடுத்துருக்கிறார். சகலகலா வல்லவன், எவ்வளோ படம் முரட்டுக்கால கொடுத்துருக்கிறார். ஆனால் பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை வைத்து 2 படம் நிறைய படம் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக எங்கேயோ கேட்ட குரல் 6லிருந்து 60 வரை இந்த எங்கேயோ கேட்ட குரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காவியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஆர்ட் ஃபிலிம். அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து கொண்டு வந்து ஒரு 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 ஆர்ட் ஃபிலிம்ல வச்சு பண்றதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. எஸ்பி முத்துராமன் ஐயா அவருடைய 6லிருந்து 60 வரை அதெல்லாம் பெரிய வந்து ஒரு அற்புதமான வாழ்வியல் சிந்தனையை சொல்ல போறோம். எத்தனையோ படம் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலைஞன் அவனுக்கு வந்து வயதாயிருச்சு அப்படின்னு சொல்லி தயவுசெய்து வந்து அவனை நிராகரிக்காதீர்கள். கலைஞனுக்கு ஒரு நாளும் வயதாகாது. அவன் இறந்த பிற்பாடும் அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான். எனவே நான் கண்டிப்பாக என்கிட்டலாம் பணம் இருந்துச்சுன்னா வெளிப்படையாகவே சொல்கிறேன், எஸ்பி முத்துராமன் ஐயா கூப்பிட்டு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே நான் ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது நடக்கும்ன்றது இது கடவுளுடைய கருத்தில் இருக்கு. அந்த மாதிரி வந்து மூத்த கலைஞர்களுக்கும் மூத்த இயக்குநர்களுக்கும் நான் மரியாதை கொடுப்போம். இது யார் மேல இந்த ஃபால்ட்னு சொல்றீங்க சார்? இப்போ ப்ரொடியூசர்யா இல்ல ஆடியன்ஸா? கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் கிடையாதுங்கம்மா. கண்டிப்பா வந்து ப்ரொடியூசரும் கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வணிக ரீதியான ஒரு பிரச்சனையினால வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நான் சொன்னேன் முதல்ல, ஓடுற குதிரை ஓடுற குதிரை ஓடுற குதிரை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், நிறைய இயக்குநர்கள் வந்து அற்புதமான கதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும்தான் கதாநாயகரை நம்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இந்த கதாநாயகன் இந்த கால் ஷீட்டுங்க அப்படின்றப்ப அவர் என்ன சொல்றாரு, 2 வருஷத்துக்கு கால் ஷீட்டே கிடையாதுங்க, 5 வருஷத்துக்கு கிடையாதுங்க, 10 வருஷத்துக்கு கிடையாதுங்க, நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா இவ்வளோ பேமெண்ட்டுங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கதாநாயகர்களை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சினிமாவை வந்து கருத்தியல் ரீதியாக தாழ்த்தி விடுகிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனருக்கோ ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பிரச்சனை சார், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க சார், தேட்டர் இருக்கிறாங்க சார். ஒரு தேட்டர்ல வந்து ஒரு தெரிஞ்ச முகம் இருந்தால் தானே சார் தேட்டர்ல படம் ஓட்டுவாங்க. இது இந்த வணிக ரீதியான ஒரு 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 கோட்பாடு. அது வந்து மற்ற திரைப்பட உலகத்துல அது வேற மாதிரி இருக்கும். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஓடுற மாதிரி தான். பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஹீரோ இருந்துச்சுன்னா நம்ம எடுப்போங்க. சின்னது அது மிஞ்சி போனா ஏதோ ஒரு சில படங்கள், சின்ன சின்ன படங்கள் ஏதோ வந்து இதை தாண்டி ஜமான் ஒரு படம் வந்தது. அது வந்து யாருன்னே அவர் வந்து தெரியாது, ஆனா உள்ளார வந்து ஹிட் கொடுத்தாரு. இப்படி வந்து அத்தி பூத்தது போல சில படங்கள் எல்லாம் உள்ளார வந்து வெடிச்சு சிதறும். அந்த மாதிரி வந்து ரொம்ப அபூர்வம் தான் அது. எத்தனையோ இயக்குநர்கள் வந்து கதையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்க போய் மாட்டிக்கிறாங்கன்னா, போய் நீங்க அவருடைய கால்ஷீட்டை வாங்குங்க, இவருடைய கால்ஷீட்டை வாங்குங்க. இந்த கால்ஷீட்டை வாங்குறதுக்கே 5 வருஷம் 10 வருஷம் ஆகி போயிடும். தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடும். அதுலயே அவன் சோர்வாயிருவான்.